ஐ விவர்ஸ் சமர்நாத் கேபிட்டல் மார்ட் அகாடமி சேனலில் இருந்து. ஸோ இன்றைக்கான மெயின் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி மார்க்கெட் வந்து ஓவராலாக பார்க்கும்போது ரொம்ப நல்லா சூப்பராக புல்லிஷாக இருக்குது. நேற்று கூட நல்லா புல்லிஷாக தான் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ மிட் அண்ட் ஸ்மால் கேப் அகைன் வந்து ஒரு நல்ல ஒரு ஆல் டைம் ஹை டச் பண்ணியிருக்கு. ஸோ இது ரெண்டுமே வந்து நிஃப்டியை வந்து நல்ல ஒரு அப்லிஃப்ட் பண்ணிகிட்ருக்கு. பார்ப்போம், இந்த டீட்டெயில் நம்ம சார்ட்டில் பார்த்தலாம். ஸோ மெயின் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டுடே ஸ்டேட்மெண்ட்: people change when they join crowd. An individual who becomes involved in a group becomes less capable of thinking for himself. ஸோ நம்ம எப்போவுமே வந்து மார்க்கெட் வந்துட்டால் வந்து மற்றவங்களோட சேர்ந்து நம்ம வந்து ஒரு ட்ரேட் பண்ணுறதோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ இருக்கக்கூடாது. மற்றவங்க ரொம்ப ரிசல்ட் பண்ணக்கூடாது. அப்படியே ரிசல்ட் பண்ணக்கூடாது, ஒரு ரெஃபரன்ஸாக மட்டும் தான் எடுத்துக்கணும். ஈவன் வந்து பல பேர் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து மார்க்கெட்டு ஹவர்ஸில் வந்து எதாவது டிவி பார்க்குறீங்கனாக்கா வால்யூம் சுத்தமாக மீட் பண்ணிவிடுங்க அப்படிம்பாங்க. ஸோ அவங்க சொல்கிறது வந்து நமக்கு ஒரு ராங் டிசிஷன் எடுக்க வச்சிடும். ஸோ அதனால் க்ரௌடை விட்டு தள்ளி இருக்கிறது வந்து மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நல்ல ஒரு விஷயமாக இருக்கும். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். டிஸ்க்ளைமர்: நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் இங்கே பேசுகிறது எல்லாமே என்னுடைய வியூஸ், ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக தான். நீங்கள் எப்போவுமே உங்களுடைய ஓன் ஸ்டடி அண்ட் அனாலிசிஸ் பண்ணி உங்களுடைய ஓன் டிசிஷன் எடுங்க. அதுதான் லாங் ரனில் வந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்டராகவோ ஒரு ட்ரேடராகவோ மாற்றிக்கொள்ள உதவும். மெயின் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நிஃப்டி 203 பாயிண்ட் வந்து பாசிட்டிவ் க்ளோஷர், நல்ல ஒரு புல்லிஷ்னஸ். டீட்டெயிலாக நம்ம இதில் பார்ப்போம். ஸோ லெஃப்ட் சைடில் டாப் கெய்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ் இருக்குது, நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ டோட்டலாக 2638 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆனதில் 1700 ஸ்டாக் வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. 836 ஸ்டாக்ஸ் வந்து நெகட்டிவாகவும் 102 ஸ்டாக்ஸ் வந்து ப்ரைஸ் அன்சேஞ்சில் முடிஞ்சிருக்கு. ஸோ இது 1700 வந்து நல்ல ஒரு நம்பர், நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் அது. ஸோ நிறைய ஸ்டாக்ஸ் வந்து நல்லவே வந்து புல்லிஷாக இருந்திருக்கு. ஸோ 162 ஸ்டாக் வந்து அப்பர் சர்க்கிட் லிமிட், 50 ஸ்டாக் வந்து லோயர் சர்க்கிட் லிமிட் டச் ஆகிருக்கு. 237 ஸ்டாக் வந்து 52 வீக் ஹை டச் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் நேற்று வந்து 283 ஏதோ சம்திங் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் குறைஞ்சிருந்தால் கூட வந்து ஸ்டில் இட்ஸ் அபவுட் 200 இருக்கிறது நல்ல ஒரு விஷயம். ஜஸ்ட் 11 ஸ்டாக் வந்து 52 வீக்லு டச் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நல்ல ஒரு லாங் டேர்ம் ஒரு ஆப்டிமிசம் இதில் வந்து நமக்கு தெரிய வர விஷயம். சரி, யார் இன்றைக்கி இந்தளவுக்கு நல்லா கண்ட்ரிபியூட் பண்ணது நிஃப்டிக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பாசிட்டிவ் கண்ட்ரிபியூஷன் அப்படின்னு வரும்போது ஹெச்டிஎஃப்சி 31.36 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக கண்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தது ரிலையன்ஸ் 29.4 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் கண்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கு. டவுன் சைடில் எல்என்டி -41.51, டைட்டன் -3.64 பாயிண்ட் வந்து நெகட்டிவ் கண்ட்ரிபியூஷன். இந்த ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப ஹை பாயிண்ட்ஸ். இது ஆக்சுவலாக இது ஒரு டாப் 10 வெயிட்டேஜில் இது வராது. பட் ஸ்டில் வந்து 41 பாயிண்ட் வந்து நெகட்டிவ் கண்ட்ரிபியூஷன் வந்து ஒரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். ஸோ இது மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் அட்லீஸ்ட் ஃப்ளாட்டாக முடிஞ்சிருந்தால் கூட வந்து அட்லீஸ்ட் மோர் தென் 250 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி வந்து பாசிட்டிவாக வந்து முடிஞ்சிருக்க சான்சஸ் இருந்திருக்கும். எஃப்ஐடி டேட்டா. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ கொஞ்சம் லேட்டாக ரெக்கார்ட் பண்ணுறதுனால ரெக்கார்ட் பண்ணுற டைம் உங்கள் டேட்டா வந்துருச்சு. இது வந்து ரொம்ப அக்கேஷன் நடக்கக்கூடிய விஷயம். பிகாஸ் நான் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் வந்து வீடியோ இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா எஃப்ஐ வந்து 1660 crores நெட் பையிங்லேயும், டிஐ ஆல்சோ 2542 crores வந்து நெட் பையிங்கில் இருக்காங்க. ஸோ ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து கிட்டத்தட்ட 3500 கோடி நெட் பையிங் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். 200 பாயிண்ட்ஸ் அதனால தான் வந்து ஒரு ரீசனாக எடுத்துக்கலாம். ஸோ டோட்டலி இந்த மந்த் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது எஃப்ஐ வந்து 35,977 crores நெட் செல்லிங்லேயும், டிஐ 26,743 crores வந்து நெட் பையிங்லேயும் இருக்காங்க. ஸோ இங்கே பார்த்திங்கனாக்கா இந்த எஃப்ஐடிஐ வந்து இந்த இடத்துல வந்து நிறைய ஹியூஜாக வந்து பை அண்ட் செல் நடந்திருக்கு. ஸோ இது கூட சொன்ன போர்ட்ஃபோலியோ ரீஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு, நிறைய வாய்ப்பு இருக்குன்ட்டு. ஸோ அதை முடிச்சுட்டு அகைன் மார்க்கெட் தூக்குற மாதிரி தான் தெரியுது அப் சைடில். ஸோ அது ஒரு கோரிலேஷனாக தெரியுது. நெக்ஸ்ட் வந்து நம்ம மந்த் வைஸ் எஃப்ஐடி டேட்டா பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு நம்ம ஆடியோ கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ சார்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ் நிஃப்டி 21,522, ஓப்பனிங் 21,487. ஸோ ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு கேப் டவுன் வந்தால் கூட பார்த்தீங்கன்னாக்கா தென் அங்கேருந்து வந்து ஃபுல்லாகவே வந்து நல்ல ஒரு அப்சைடு ரெக்கவரி. ஸோ டவுனில் வந்து 487 வந்து ஹை பார்த்தீங்கன்னாக்கா 21,741. ஸோ நியர்லி வந்து மோர் தென் 250 பாயிண்ட்ஸ் வந்து நல்ல ஒரு
மொமெண்டமாக வந்து வந்திருக்கு. தென் ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னாக்கா 12 o'clock ஆன் வந்து ஒரு இட்ஸ் இந்த சைட்வேஸ் மொமெண்ட்டில் தான். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஹைலி வந்து மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில் முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ நல்ல ஒரு அப்சைட் மூவ் இன்றைக்கி. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்திங்கனாக்கா ஆல்மோஸ்ட் சிமிலர் பேட்டர்ன் நிஃப்டி மாதிரியே தான். ஸோ இனிஷியலில் வந்து கொஞ்சம் டவுன் ஃபஸ்ட்டு கேண்டில் இருந்தால் கூட அப்புறம் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு அப்சைட் நல்ல ஒரு மொமெண்டமோடு வந்துருக்கு பாருங்க. தென் ஆஃப்டர் தட் ஃபுல்லாக சைட்வேஸ். ஈவன் வந்து நிஃப்டியில் பார்த்திங்கனாக்கா அப் டு 12 o'clock வந்து அந்த அப்சைட் மூமெண்ட் இருந்தது. பட் இது பார்த்திங்கனாக்கா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10:30 முடிஞ்சிருச்சு. ஸோ லோவில் வந்து 45.71, ஹை வந்து 46.179. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா 700 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு குயிக் ரெக்கவரி 1.5 மணி நேரத்தில் அவ்வளோ தூரம் வந்து ரெக்கவரி கொடுத்து தென் ஃபுல்லாக வந்து சைட்வேஸில் இருந்திருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு புல்லிஷோடு வந்து மார்க்கெட் இன்றைக்கி இருந்திருக்கேன். ஸோ ஹெவி வாலடைல் அட் தி பிகினிங் அப்படின்ற மாதிரி எதை சொல்லலாம் நம்ம. நெக்ஸ்ட்டு நம்ம ஓவரால் ட்ரெண்ட் எப்படி இருக்கிறது பார்க்கலாம். ஸோ ஓவரால் ட்ரெண்ட் பார்க்கும்போது நம்ம கிப்பான்னு சொல்லிகிட்ருக்கோம் 21,500 வந்து நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி நல்லா 200 பாயிண்ட் வந்து அப் ஆகிருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் அ வெல் அபோவ் சப்போர்ட் லைன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பட் எனிவே இந்த 21,800 இந்த ரேஞ்ச் வந்து பிரேக் ஆகாமல் நம்ம அப்சைடு வந்து சான்ஸ் எதிர்பார்க்க முடியாது. இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ரேஞ்ச் இந்த 21,400 21,800. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இமீடியட் ரெசிஸ்டன்ஸாக கூட எடுத்துக்கலாம். 21,800 வந்து ஒரு இமீடியட் ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கலாம். ஸோ அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னாக்கா நல்லாவே வந்து எகைன் ஒரு ஆல் டைம் ஹை வந்து கண்டிப்பாக மார்க் பண்ணிவிடும். அதற்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாமே தெரியுது. பிகாஸ் மிட் அண்ட் ஸ்மால் கேப் வந்து நல்ல ஒரு சூப்பர் புல்லிஷாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அது வந்து இதுக்கு ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கும். அட் த சேம் டைம் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது ஸோ நல்ல பார்த்தீங்கன்னாக்கா நியர்லி வந்து இப்போ 45,000 வந்து நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் சொல்லிட்டுருக்கேன். ஸோ 47 வந்து நல்ல ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். ஸோ கிட்டத்தட்ட இப்போ இன் பிட்வீனில் இருக்குது. ஸோ இந்த டிசிசிவ் மூவ் பார்க்கும்போது வந்துட்டு நல்ல ஒரு புல்லிஷ்னஸ் ஃபார்மாக இருக்குன்ற மாதிரி தான் தெரியுது. பார்ப்போம் சப்சிக்வெண்ட் செஷனில் எப்படி பேங்க் நிஃப்டி பெர்ஃபார்ம் பண்ணது அப்படின்றத. பட் எனிவே நம்ம ஓவரால் மார்க்கெட் இது ப்ரிடிக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம லார்ஜ் கேப் வச்சு டிசைட் பண்ணக்கூடாது. மிட் அண்ட் ஸ்மால் கேப் அண்ட் மைக்ரோ கேப் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ அந்த வகையில் அந்த இண்டெக்ஸ் இன்றைக்கி எப்படி இருந்ததுன்னு பார்ப்போம். மிட் அண்ட் ஸ்மால் 400. ஸோ இது வந்து 100லேருந்து இந்த 500 இந்த 400 ஸ்டாக் தான் மிட் அண்ட் ஸ்மால் 400 சொல்லுவோம் நம்ம அந்த இண்டெக்ஸை. ஸோ கிட்டத்தட்ட 300 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. 16,917. ஸோ எகெயின் ஒரு நல்ல ஒரு ஆல் டைம் ஹை வந்து பிரேக் பண்ணியிருக்கு, ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. ஸோ நான் கீப்பான்னு சொல்லியிருந்தேன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பெரிய கேண்டில் வரும்போது வந்து ஒரு தென் ஆஃப்டர் தட் நல்ல ஒரு மூமெண்ட் வந்திருக்குன்ட்டு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் இந்த கேண்டில் பெரிய கேண்டில் எகெயின் ஃபர்தராக வந்து நல்ல ஒரு ரேலி ஆகிட்டுருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் வந்து மைக்ரோ கேப் இண்டெக்ஸும் இருக்குது. இந்த மைக்ரோ கேப் அப்படின்றது 501லேருந்து 750 ஸ்டாக்ஸ். இந்த ஃபஸ்ட்டு 501 750 ஸ்டாக்ஸு அது மைக்ரோ கேப் இண்டெக்ஸ். அது 364 பாயிண்ட்ஸ் வந்து இன்றைக்கி நல்லா பாசிட்டிவாக கொண்டு வந்திருக்கு. ஸோ அதுவும் வந்து ஒரு நியூ ஆல் டைம் ஹை வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா சேம் மிட் அண்ட் ஸ்மால் 400 அதே பேட்டர்னில் தான் பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த பேட்டர்ன் ரிப்பீட் ஆகும் பட்சத்தில் பார்த்திங்கனாக்கா எகைன் நல்ல ஒரு சூப்பர் புல்லிஷாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வரும்போது பார்த்திங்கன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. மிட் அண்ட் ஸ்மால் 400 சரி, மைக்ரோ கேப்பும் ரெண்டுமே. ஸோ இது ரெண்டுமே வந்து நல்ல ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன்லையும் சரி இண்டிகேட்லேயும் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ்னஸ் தெரியுது. ஸோ ஃபர்தராக வந்துட்டு இது வந்து லார்ஜ்லி வந்து நிஃப்டிக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ நம்ம டோட்டல் மார்க்கெட் வந்து நிஃப்டி வச்சு நம்ம டிசைட் பண்ணிட்டு கொடுத்தோம். ஜஸ்ட் ஹெவி வெயிட் அந்த ஃபஸ்ட்டு 50 ஸ்டாக் வச்சு நம்ம மார்க்கெட் ப்ளஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மிட் அண்ட் ஸ்மால் அண்ட் மைக்ரோக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த வகையில் வந்து மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேஜில் தான் இருக்குது. ஹேஸ் லாட் ஆஃப் கட்ஸ் டு மூவ் ஃபர்தர் அப் சைட் அப்படின்ற மாதிரி தெரியுது. சரி, இதுதான் நம்ம மார்க்கெட். நம்முடைய யூஎஸ் மார்க்கெட் நம்ம பிக் பிரதர் என்ன சொல்கிறாங்க. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னாக்கா டவ் வந்து 133 பாயிண்ட் பாசிட்டிவ் க்ளோஷர், S&P 500 2.96 மைனஸ் அண்ட் நாஸ்டாக் மைனஸ் 118 பாயிண்ட்ஸ்.
ஸோ பெரிய அளவில் மைனஸ் இல்லை அப்படின்னா கூட வந்துட்டு ஒரு மிக்சடாக இருக்குது. ப்ராட் மார்க்கெட் S&P 500 வந்து நெகட்டிவாகவும், ஃப்ளாட் மார்க்கெட் நெகட்டிவான ஃப்ளாட் ரொம்ப நெகட்டிவாக கிடையாது, இட்ஸ் ஃப்ளாட் நெகட்டிவ்னு சொல்லலாம். அதே மாதிரி பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸ் டவ் வந்துட்டு ஒரு 133 பாயிண்ட் வந்து ஒரு நல்ல பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம், பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைம் பார்த்திங்கன்னா யூரோ மார்க்கெட் அண்ட் UK மார்க்கெட் எல்லாமே வந்து க்ரீனில் தான் இருக்குது. பட் நல்ல சூப்பர் க்ரீன்லாம் சொல்ல முடியாது, ஜஸ்ட் நியர் ஃப்ளாட் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். பட் எல்லாமே க்ரீனில் இருக்குது, ஒரு நல்ல விஷயமாக பார்க்கலாம் நம்ம. சரி, சார்ட்டில் பார்த்துருவோம். ஸோ சார்ட்டில் பார்க்கும்போது டவ் வந்து நல்ல ஒரு ஆல் டைம் ஹை வந்து கீப் ஆன் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த வகையில் நல்ல ஒரு மொமெண்டம் வந்து இப்போ நல்லா பிக்கப் ஆகிருக்கு. இந்த ஜோன் வந்து பிரேக் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நல்லா ஃபுல்லாக வந்து மார்க்கெட் வந்து நல்ல மொமெண்டம் ரைஸ் ஆகிருக்கு. ஈவன் ப்ரைஸ் ஆக்ஷன்னு அதே தான், ஈவன் RSI இண்டிகேட்டரில் நமக்கு அதே தான் தெரியுது. சேம் திங் இன் S&P 500லேயும். ஸோ அதுவும் நல்ல ஒரு ஆல் டைம் ஹை வந்து கீப் ஆன் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு இண்டிகேஷன் எடுத்துக்கலாம் நம்ம மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்றதுக்கு. எனக்கு எண்ட் ஆஃப் த டே இட் கோரிலேட் ஒரு மார்க்கெட் கோரிலேட் வித் US மார்க்கெட். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம ஒரி பண்ணிக்க தேவையில்ல, மார்க்கெட் வந்து நல்லா புல்லிஷாக இருக்குது. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அண்டர் தென் பை. தேங்க்யூ.